Hi everyone, welcome back to my channel Vintage Phoenix. ஸோ நான் இன்னைக்கு வந்திருக்கிறது சொர்க்கம்னு ஒரு ஹோட்டலுக்கு. ஸோ இதுதாங்க அதோட என்ட்ரன்ஸு. உள்ளே என்டர் ஆனோடனே ஒரு நல்லா ப்ளீஸிங்கான வெல்கமிங்கான ஒரு வைப் வருது. ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய விண்டேஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. இதுதாங்க இன்னைக்கு ஸ்பெஷல். போய் பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குன்னு. ஸோ இதான் என்ட்ரன்ஸு. நான் நினைக்கிறேன் இது ஒரு வீடு. இந்த வீடை வந்து அப்படியே வந்து ஒரு ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வந்து நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நிறைய விண்டேஜ் ஐட்டம்ஸ், இந்த சிலைங்க, இந்த இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க செவுரு ஓரமாக, செவுருலேயே. அது மாதிரி இன்னைக்கு சண்டே வந்திருக்கிறேன்னா ரொம்ப கூட்டமும் இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:30 மணி 1 மணிக்கு தான் வந்தேன்னா. நான் கூட கூட்டம் நிறைய இருக்குது. நாங்களும் வந்து இது மாதிரி ஒரு இன்ஸ்டாவில் வந்து இது பார்த்ததுனால சரி இங்கே வாங்க, இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி வீடை வந்துட்டு ஒரு ஹோட்டலாக ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூமாக தான் இருக்குது. வால் பார்த்தீங்கன்னா கூட நல்லா இருக்குது வைப்பு. ஸோ அதே மாதிரி வந்து நம்மளுக்கு இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மீன் ஐட்டம்ஸ், சிக்கன் ஐட்டம்ஸ் கிடைக்குது. ஸோ வாங்க இவர் என்ன அதோட ஒரு இமேஜஸ் காமிக்கிறாரு. ஆல்ரெடி அவங்க வந்து ப்ரீ ஸ்டோர்டாக வச்சுருக்கிறாங்க பண்ணிவிட்டு. ஸோ இதுலேருந்து நம்ம பார்த்து அது எப்படி விஷுவலாக அது எப்படி இருக்குன்னு அவர் சொல்கிறார். சப்போட்டா சார், கறிப்போட்டா, சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, ஆர்காட் பாப்பர் சிக்கன், நெத்திலி மல்லி வரும், ஃபிஷ் ஃபிங்கர் பீஸ் வரும், ஃபான் சுக்கா, சிக்கன் லாலிபாப் 5 பீஸ் வரும், மட்டன் சுக்கா போன்லெஸ், மட்டன் லிவர், மீன் பொட்டு, சிக்கன் மணி பேக், பெப்பர் சிக்கன் சீஸ் 5 பீஸ் வரும், மொறு சிக்கன் சார் 6 or 7 பீஸ் இருக்கும், ஜாப்பனீஸ் பால் 6 பீஸ் வரும், மட்டன் கோலா ஆர்டர் போட்டு சார். ஓகேங்க, இதுதாங்க மென்யூ. ஸோ நான் இன்னைக்கு என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா மீன் சட்டி சோறு, அப்புறம் வந்து எறா சுக்கா, அதுக்கப்புறம் நை சோறு. ஸோ இந்த ஆர்டர் வர வரைக்கும் நான் சும்மா சுற்றி பார்க்கலான்னு ஏஞ்சி வெளில வந்தேன். ஒரு 20 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த என்ன புருனல்னு சொல்லுவாங்க இந்த கேரளா ஸ்டைலில், அந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது நான் நினைக்கிறேன் ஒரு லைவ் கவுண்டருங்க. ஸோ இது வந்து ஈவினிங் 7 o'clock மேலே ஓப்பன் பண்ணுவாங்க நினைக்கிறேன் இந்த கவுண்டரு. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக்காக ஒரு நல்ல ஒரு விஷுவலான ட்ராயிங்ஸ் எல்லாம் இந்த வந்து ஃபுல் ஆம்பியன்ஸே க்ரியேட் பண்ணுது. நைட் டைமில் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஸோ வந்துச்சு இந்த ஆர்டர். இது வந்து எறா சுக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மீன் சட்டி சோறு. இதில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா எறா தொக்கு இருக்குது, ஆம்லெட் இருக்குது, பாப்பாடு இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, அப்புறம் சங்கரா மீன் இருக்குது, அப்புறம் மீன் குழம்பு வச்சு ரைஸ், அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சட்னி, துவையல் மாதிரி சட்னி வச்சுருக்குறாங்க, மீன் புட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நை ரைஸு. நை ரைஸில் பார்த்திங்கன்னா நை ரைஸ் கொடுத்துருக்குறாங்க, 2 சங்கரா மீன் கொடுத்துருக்குறாங்க, பிரெட் ஹல்வா கொடுத்துருக்குறாங்க, மீன் குழம்பு கொடுத்துருக்குறாங்க, பாப்பாடு கொடுத்துருக்காங்க, அப்புறம் ராய்த்தா கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாங்க இது சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நான் 3மே ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மீனில் மசாலா நல்லா ஊறி போயிருக்கு. ஒரு ஸ்லைஸ்லேயும் வந்து அந்த ஜூஸி ஃப்ளேவர் வந்து. அதே மாதிரி இந்த மீன் சட்டி சோறில் பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்தில் வந்து அம்மா வந்துட்டு மீன் குழம்பும் ரைஸும் மிக்ஸ் பண்ணிட்டு கையில் உருண்டை பண்ணிட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் இருக்குங்க அது. ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நல்லா இருக்குது. ஃபுட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடில் தான் இருக்குது. பட் ஃபுட்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நைஸாக அதுவும் சரி, மீனும் சரி, எல்லாம் மீன் பார்த்தீங்கன்னா கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆர்ட் ஒர்க் பார்க்க வந்தேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம தமிழ்நாடு கல்ச்சர், ஃபோக் அதை பற்றி ஃபுல்லாகவே வந்து இங்கே ஒரு டிப்ளிக் பண்ணிட்டு ஒரு நல்ல ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இந்த இடத்த பற்றி நான் சொல்லணும்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. அதே போல் சாப்பாடோட குவாலிட்டி கூட சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே போல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.